ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஆரண்ய கௌரி சஷ்டி விரதம். இந்த தினத்தில் முருகப்பெருமானையும் சஷ்டி தேவியையும் வணங்க வேண்டுவன யாவும் நிறைவேறும். குறிப்பாக சஷ்டி தேவி குழந்தை பேறு வேண்டியும் குழந்தைகளின் நலனுக்காகவும் வழிபடப்படுகிறாள். சஷ்டி தேவி பற்றி பிரம்ம வைவர்த்த புராணம், தேவி பாகவதம், மகாபாரதம் மற்றும் நாரத புராணங்களில் போற்றி சொல்லப்பட்டுள்ளது. இந்த தினத்தில் குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகளின் நலனுக்காகவும் தேவி பாகவதம் நாம ஸ்கந்தத்தில் உள்ள சஷ்டி தேவி ஸ்தோத்திரம் அனைவரும் அவசியம் ஒரு முறை சொல்ல வேண்டும். சஷ்டி தேவி பிரம்மாவின் மானசபுத்திரி. மூல பிரகிருதியான சக்தியின் 6 அம்சங்களில் ஒருவள். மகாவிஷ்ணுவின் கண்களில் இருந்து தோன்றியவள் விஷ்ணு ஸ்வரூபிணி. பூனையை வாகனமாக உடைய இவள் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களையெல்லாம் வாரி வழங்குபவள். குறிப்பாக குழந்தை பேர் அருள்பவள். அன்னை சஷ்டி தேவி குழந்தைகளை காக்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறாள். அதனால் எப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு திருஷ்டி தோஷங்கள் இருக்கும் என்ற எண்ணங்கள் வருகிறதோ அப்போது, மற்றும் குழந்தைகள் வேற ஏதாவது உடல் உபாதைகளால் பாதிக்கப்படும் போதும், மேலும் பிரசவம் முடிந்து தாய்மார்களுக்கு உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் எல்லாம் சஷ்டி தேவியை மனதில் நினைத்து ஓம் சஷ்டி தேவியை நமக, ஓம் சஷ்டி தேவியாய் நமக என்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள். அவள் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறாள், பாதுகாப்பாள் என்பது நிச்சயம். அன்னை குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்களை போக்கி குழந்தைகளுக்கு நீண்ட ஆயுள் தருபவள். முருகப்பெருமானின் துணைவியான தெய்வானையின் அம்சமாகவும் கருதப்படுகிறாள். குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும் தம்பதிகள் ஒரு வருடம் இந்த சஷ்டி தேவியை வழிபட்டால் ஆரோக்கியமான குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு தேவி பாகவதம் சொல்றது. நம்ம அன்னைக்குரிய சஷ்டி தேவி ஸ்தோத்திரத்தை இந்த தினத்தில் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஸ்ரீ சஷ்டி தேவி ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. தியானம். ஸ்ரீமன்மாதரம் அம்பிகாம் விதிமனோஜாதாம் சதாபீஷ்டதாம் ஸ்கந்தேஷ்டாம் ச ஜகத்ப்ரசூம் விஜயதாம் சத்புத்திர சௌபாக்யதாம் சத்ரத்னாபரணான்விதாம் சகருணாம் शुभ्रां शुभां सुप्रभां षष्ठांशां प्रकृतेः परं भगवतीं श्रीदेवसेनां भजे. षष्ठांशां प्रकृते शुद्धां सुप्रतिष्ठां च सुव्रतां सुपुत्रदां च शुभदां दयारूपां जगत्प्रसूं श्वेतचम्पकवर्णाभां रक्तभूषणभूषितां पवित्ररूपां परमां देवसेना परां भजे. अत श्री षष्ठी देवी स्तोत्रं शृणु मुने श्रेष्ठ सर्वकामशुभावहं वाञ्छाप्रदं च सर्वेषां गूढं वेदे च नारद. प्रियव्रत उवाच नमो देव्यै महादेव्यै सिद्ध्यै शान्त्यै नमो नमः. शुभायै देवसेनायै षष्ठी देव्यै नमो नमः. वरदायै पुत्रदायै धनदायै नमो नमः. सुखदायै मोक्षदायै षष्ठी देव्यै नमो नमः. सृष्ट्यै षष्ठांशरूपायै सिद्धायै च नमो नमः. मायायै सिद्धयोगिन्यै षष्ठी देव्यै नमो नमः. सारायै शारदायै च परादेव्यै नमो नमः. बालाधिष्ठातृदेव्यै च षष्ठी देव्यै नमो नमः. कल्याणदायै कल्याण्यै फलदायै च कर्मणां प्रत्यक्षायै सर्वभक्तानां षष्ठी देव्यै नमो नमः. पूज्यायै स्कन्दकान्तायै सर्वेषां सर्वकर्मसु देवरक्षणकारिण्यै षष्ठी देव्यै नमो नमः. शुद्धसत्त्वस्वरूपायै वन्दितायै नृणां सदा हिंसाक्रोधवर्जितायै षष्ठी देव्यै नमो नमः. धनं देहि प्रियां देहि पुत्रं देहि सुरेश्वरी. मानं देहि जयं देहि द्विषो जहि महेश्वरी. धर्मं देहि यशो देहि षष्ठी देवी नमो नमः. देहि भूमिं प्रजां देहि विद्यां देहि सुपूजिते. कल्याणं च जयं देहि षष्ठी देव्यै नमो नमः. इति देवीं च संस्तुत्य लभेत् पुत्रं प्रियव्रतं यशस्विनं च राजेन्द्रं षष्ठी देवी प्रसादतः. षष्ठी स्तोत्रमिदं ब्रह्माण् यः शृणोति तु वत्सरं
अपुत्रो लभते पुत्रं वरं सुचिरजीवनं वर्षमेकं च या भक्त्या संस्तुत्येदं शृणोति च सर्वपापात् विनिर्मुक्ता महावन्द्या प्रसूयते वीरं पुत्रं च गुणिनं विद्यावन्तं यशस्विनं सुचिरायुष्यवन्तं च सूते देवी प्रसादतः काकवन्द्या च या नारी मृतवत्सा च या भवेत् वर्षं श्रुत्वा लभेत् पुत्रं षष्ठी देवी प्रसादतः रोगयुक्ते च बाले च पिता माता शृणोति चेत् मासेन मुच्यते रोगान् षष्ठी देवी प्रसादतः जय देवी जगन्मातः जगदानन्दकारिणी प्रसीद मम कल्याणि नमस्ते षष्ठिदेवते जय देवी जगन्मातः जगदानन्दकारिणी प्रसीद मम कल्याणि नमस्ते षष्ठिदेवते इति श्रीषष्ठिदेवीस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्।